ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக ஒரு 10 நிமிஷத்தில் அவல் வச்சு செய்யக்கூடிய ஒரு பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதுக்காக ஒரு 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நான் ஒரு 10 போல் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக திராட்சை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. நான் அதே நெய்யில் எந்த கப்பில் வெல்லம் எடுத்தோமோ அதே கப்புக்கு 1 கப் அளவு அவல் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கெட்டியான அவலாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிவப்பு அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவலை ஒரு 5 நிமிஷம் அந்த நெய்யிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நான் ஒரு 1/2 லிட்டர் அளவு பால் ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக ஒரு 2 டம்ளர் அளவு நான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். காய்ச்சின பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பால் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதித்து அந்த அவல் நல்லா குக் ஆகிரும். இப்போ எனக்கு அவல் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிட்டு நான் ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு போடுற ஸ்வீட்னஸ் நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நான் ஒரு 3 ஏலக்காய் அந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன், அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகையும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பால் கூட வெல்லம் சேர்த்து ஆட் பண்ணுறப்போ அது தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கடைசியாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வெள்ளை தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாயாசம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் தான் ஆகும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.